இந்த வீடியோல ஐயோ நார்மல் வாய்ஸ் வர மாட்டேங்குதே. இந்த வீடியோல இட்லி கடை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இட்லி சுடுறதுன்னா அவ்வளவு இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. லேட் ரிவ்யூ உன் வாய்ஸுக்கு அப்புறம் வருவோம். ஏன் லேட் ரிவ்யூ அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்லயே தெரிஞ்சு போச்சே ஏன் நேத்து வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. அதான் காரணம். தொண்டையில் கிச் கிச் பேச முடியாமல் தவளை குவளைக்குள்ள இருந்துட்டு கியாமியான்னு கத்துற மாதிரி தான் இருக்கும் என் வாய்ஸ். இந்த வீடியோல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. விக்ஸி கிக்ஸ்னு ஏதாவது சாப்பிட்டு அடுத்த வீடியோல ரெடி பண்ணிடுறேன் வாய்ஸை. ஒரு காலத்துல உன்ற குருநாதரோட குரல் எப்படி இருந்தது தெரியுமா? ஃபைனலி பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்படி ஒரு அற்புதமான வாய்ஸ் நர 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 நாய் சாவறதுக்கு என்னங்க காரணம்? இட்லி கடை இந்த படத்தோட டைரக்டர் நம்ம தனுஷ் அவர்கள். அவரோட டைரக்ஷன்ல வர்ற 4th படம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ட்ரெய்லர்லயே பாத்திருப்பீங்கல்ல. அதேதான். அப்பா ஒரு இட்லி கடை முதலாளி, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அவரோட பையனான தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஷெஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால அப்பாவை ஊரை எல்லாத்தையும் விட்டு தன்னோட ஆசைக்காக வெளியூர் போய் லைஃபை தான் நினைச்ச மாதிரி காரு பங்களாவோட சந்தோஷமா வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை. பெரிய மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஒரு டப்பா குடிசைக்கு எப்போ நம்ம கதைலாம் சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் இது லேட் வீடியோ அப்படின்றதுனால நிறைய பேர் படத்தை பார்த்திருப்பீங்கன்றதுனால சும்மா ஒரு 1 லைன் மட்டும் சொன்னோம். அத நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்ற? ஓகே. ஸ்டோரி வைஸ் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஸ்டோரி தான். அதை எப்படி கொண்டு போய் எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் தனுஷ் அவர்களோட தனித்திறமை. அந்த வகையில தனுஷ் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எமோஷனலா எல்லாரோட ஹார்ட்டுக்குள்ளேயும் போய் சிறப்பான ஒரு கேமே ஆடி இருக்காரு. குறிப்பா இந்த படம் பெற்றோர்களை இழந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ரொம்பவே கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் எண்டில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லிருப்பாரு. நீங்க அவங்களோட அப்பா அம்மாவெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பெருமையை பேசுறதுக்கு பதிலா அவங்க உயிரோட இருக்கிறப்பவே அவங்களோட பெருமையை பாடுங்க, அவங்களோட சந்தோஷமா வாழுங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு. என்னப்பா கருத்தூசி போடுற? அது மட்டும் இல்லாம கிராமத்தை விட்டு தன்னோட மக்களை விட்டு எத்தனையோ பேர் காசுக்காக வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம ஓடிட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்குமான படம் தான் இந்த இட்லி கடை. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு அவன் எங்க போறான்? இந்த முருகன் இட்லி கடைன்னு ஒரு கடை இருக்கே, அவங்களோட உண்மை கதையா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. பட் அவங்களோட கதையை மையமா வச்சுதான் ஒரு சில கற்பனைகளை கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஸ்பெசிபிக்கா தனுஷ் டைரக்ஷன்ல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒரு சீன்னா அந்த சீனை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி போகாம நல்ல அப்பாவின் வளர்ப்பு, தவறான அப்பாவோட வளர்ப்பு, இது ரெண்டுத்தையுமே ஈக்குவலா ஒரே சீன்ல பிரிச்சிருப்பாங்க. நல்ல அப்பாவோட மகனா நம்ம தனுஷ் அவர்கள், தவறான வளர்ப்பா நம்ம அருண் விஜய். இவங்க 2 பேரோட வளர்ப்பு எப்படி இருக்கு, அதனால அவங்க லைஃப்ல ஒரு தாக்கம் உண்டாகுதே, அதை அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரே சீக்வென்ஸா எடுத்திருப்பாங்க. நீ கெட்டவன், நான் நல்லவன், தியாகிடா. இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? லுக் அட் முருகன். இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம தனுஷ் அவரோட டைரக்ஷனா நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. சோ அங்கேயுமே ஒரு சைலண்டான சோஷியல் மெசேஜை கொடுத்திருக்காங்க. ஒரு பையன் எடுக்கிற தப்பான டெசிஷன்லயும் சரி, ரைட்டான ஒரு டெசிஷன்லயும் சரி, அப்பாவோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத இந்த படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம மகன்களை பெற்ற அப்பாக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த படத்தை போய் பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வளர்ப்புல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். இந்த வயசுலயே சிகரெட், பீர், போலீஸ் ஸ்டேஷன், லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவா. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோயின் நித்யா மேனன் இருக்காங்களே, அவங்க எப்படிதான் எல்லா கேரக்டருக்கும் செட் ஆவறாங்கன்னு தெரியல. ஓகே கண்மணியில ஒரு ட்ரெண்டி கேர்ள், திருச்சிற்றம்பலத்துல ஒரு நார்மலான ஃப்ரெண்ட் கேரக்டர், இந்த படத்துலயும் சரி இதுக்கு முன்னாடி வந்த தலைவன் தலைவிலையும் சரி ஆல்மோஸ்ட் ஒரே கேரக்டர் தான். என்ன டிஃபரன்ஸ்னா அது பரோட்டா கடை, இது இட்லி கடை. மத்தபடி கேரக்டர் எல்லாம் சேம் தான். பட் எல்லா கேரக்டருக்கும் எப்படி பொருந்துறாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் அவங்க டப்பிங்கும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அந்த ஊர் ஸ்லாங்லயே இவங்களோட ஓன் வாய்ஸ்ல பேசிடுறாங்க. அதன்படி இந்த படத்துல பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு கேரக்டர், அதுல தனுஷுக்கு பர்ஃபெக்ட்டா செட் ஆயிருப்பாங்க. பொண்ணு கயல் யாரு? மும்பிட்டு வேலை செய்து வக்காலி கொமட்ல குத்துனானா? ப்ளீஸ் ஆட்டோகிராஃப் போடுங்க மேடம். உங்க ஃபேன் மட்டும் கிடையாது, மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் வேண்டாம். தனுஷை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அண்ட் இது வேற அவரோட ஓன் டைரக்ஷன். அப்ப எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப யதார்த்தமான கேரக்டர், அதை அப்படியே யதார்த்தமா நடிச்சு முடிச்சுட்டு போயிருப்பாரு. இவரோட ஆரம்ப கால படம்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கசமுசாக்கள் இருக்கும். உதாரணத்துக்கு துள்ளுவது இளமை, காதல் கொண்டேன், புதுக்கோட்டையில இருந்து சரவணன் அப்படி இப்படின்னு. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, டிஆர்கே டஃப் கொடுக்குற மாதிரி பொண்ணுங்களை பெருசா டச்சும் பண்ண மாட்டாரு, கிஸ்ஸும் பண்ண மாட்டாரு. என்ன பொசுக்குன்னு ஒரேடியா திருந்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் இந்த அல்ப விஷயத்துக்கு இவ்வளவு அக்கறை காட்டுற நீ? இதோட அல்ப விஷயம் சேவடா. அவங்க கிட்ட இருந்து 100கணக்கான பொண்ணுங்களோட கற்பை காப்பாத்திருக்க. சோ படத்துல பெருசா கசமுசாலாம் கிடையாது. ஒரே ஒரு கிஸ் மட்டும் இருக்கும். அதுவும் செகண்ட் ஹீரோயின் தான் வாலண்டியரா வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு திரும்பி நம்ம தனுஷ் கொடுக்கவே இல்லையே. எவ்வளவு குட் பாய் இல்ல. பாத்தல மச்சான், ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு பொண்ணு வந்து இந்த பக்கம் அடையார் போலாமான்னு கேட்டா டப்புன்னு கையில கிஸ் அடிச்சு பெசனர் பீச் கூட்டு போயிடுவான். ஆனா இப்போ அவன் திருந்திட்டான் மச்சான். You're the best.
இந்த படத்துல ரொம்ப நல்ல சீன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. வெளிநாடு போய் சம்பாதிக்க போன ஒரு புள்ள பல வருஷம் கழிச்சு திரும்பி வராரு. அவர் அவங்க அம்மா பாக்குறப்போ பெத்த தாய்க்கே தன்னோட பிள்ளையை யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தனுஷ் ஒரு சீன்ல எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பாரு ஒரு கண்ணுக்குட்டியோட. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்தோட பெரும் புள்ளியான ராஜ்கிரண், அவர் யூசுவலாவே ரொம்ப யதார்த்தமா தான் நடிப்பாரு. இந்த படத்துல எஸ்பெஷலி அவரோட கேரக்டர் ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு. வேங்கையிலேருந்தே நம்ம தனுஷ் அவர்கள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு, நீங்க தான் வேணும் அப்படின்னு அவர் கையே பிடிச்சு சுத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு பக்கம் நித்யா மேனன், இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி. அதன்படி இவரோட அடுத்த படத்துல இளவரசும் ஜாயின் ஆயிருவாரு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நம்ம இளவரசு அவர்கள் பிளே பண்ணிருப்பாரு. அப்புறம் ராஜ்கிரண் உடனே தான் ஞாபகத்துக்கு வருது, பவர் பாண்டி ஆக்சுவலா ரஜினிக்கு எழுதின ஸ்கிரிப்டா, ஆனா எனக்கு அது அவர் வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒருவேளை இந்த படத்தோட கதையும் நம்ம தலைவரை மைண்ட்ல வச்சுதான் எழுதிருப்பாரோ? இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்தாலும் நம்ம தலைவர் ஒத்துருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த கதையில நம்ம ராஜ்கிரணோட கேரக்டர் அப்படி, அதாவது சூக்ஷ்மமா சொல்றாங்க. இந்த பஞ்ச் லைன் தலைதிஸ்திங் அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஆக்ட் பண்ணணும். அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா? என்ன ஆரம்பத்துல இருந்தே பாசிட்டிவா போயிட்டு இருக்கு படம், அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ். பட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சில விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா போயிட்டு இருக்கிறப்போ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு வில்லன் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வச்சவர் தான் அருண் விஜய். அவர் வர்ற போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சினிமாட்டிக்கா போயிருது. இந்த பழி வாங்குறது, எங்க அப்பா கடையே அடிச்சு உடைக்க வரியா, உன என்ன பண்றேன் பாடுறா அப்படின்னு சண்டை தெரியாதவர் தூக்கி போட்டு ஒரு பாக்ஸர் அடிக்கிறது, ஒரு மல்டி மில்லியனர் ஒரு கிராமத்துல இருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அந்த ரியாலிட்டியில இருந்து வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வர்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். இன்னும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு எமோஷனல் கனெக்டே வரல. எதுக்காக தனுஷா மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னா, ஊர் மக்களுக்கு இவர் பாவம் பண்ணிட்டாரு இல்ல துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்கான ஜஸ்டிபிகேஷனோ இல்ல எமோஷனல் கனெக்டோ பெருசா இருந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி எதுக்கு ஏத்துக்கிறாங்க, எதுக்காக இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஜஸ்டிபிகேஷனோ பெருசா இந்த படத்துல வச்ச மாதிரி தெரியல. சோ இதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் அங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஒரு நல்ல படமா வந்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் இந்த படத்துக்கு நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அசுரன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஐகானிக்கான ஒரு பிஜிஎம், ஒரு சில சாங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல பெருசா 1-2 சாங்ஸோ இல்ல பிஜிஎம்மோ தவிர்த்து பெருசா மைண்ட்ல எதுவும் நிக்கிற மாதிரி தெரியல. அங்கெல்லாம் நம்ம அனிருத் மைண்டுக்கு வந்துட்டு போறாரு. எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். இன்னொரு விஷயம் தெரியுமா, நிறைய பேருக்கு இட்லி கடைன்னு ஒரு படம் இருக்கிறதே தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு இது தனுஷ் நடிச்ச படம்னு தெரியல, அவரோட டைரக்ஷன்ல வந்த படம்னு தெரியல. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பெருசா இந்த படத்துக்கு கிடையாது. ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணாரான்னு தெரியல. தம்பி போதும்பா. பட் விஐபில இருந்தே நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்புறாரு. எல்லா கெட்டவன்கள்ட்டையும் போய் அட்வைஸ் பண்ணா திருந்திருவானுங்க, அதனால அவங்கள அடிச்சு திருத்தாம அகிம்சை வழியில திருத்திடலாம், அதை மக்களும் ஏத்துப்பாங்க அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அந்த டெம்ப்ளேட்டை நிறைய படங்கள்ல பார்க்க முடியுது. VIP 1, VIP 2 அண்ட் இப்போதைக்கு பேர் சொல்லக்கூடாத ஒரு படம். பொறுமையே பெருமை. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. அதே சமயம் ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு சூப்பர் டூப்பர்லாம் இல்ல, மொக்கன்னு சொல்ற அளவுக்கும் இல்ல, ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்லத்தான். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோல என்னோட வாய்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு டாண்டா அக்டோபர் 5 மாலை பிக் பாஸ் வீடியோ பார்த்துட்டு விரைவில் உங்களுக்காக வீடியோவையும் ரிலீஸ் பண்றோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். அந்த கார் கூட காத்துலயே போதே.